ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம திப்பிலி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். திப்பிலி அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் திப்பிலி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, மிளகு, பெருங்காயம், சீரகம், காஞ்ச மிளகாய், தாளிக்கிறதுக்காக பூண்டு தட்டி வச்சுருக்கோம், 1 பிஞ்சு சுக்கு. அடுத்து புளி தண்ணியில் ஊற வைக்கணும். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயில் திப்பிலி சுட வச்சுட்டு நல்லா காஞ்ச உடனே திப்பிலி போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் சூடு ஏறணும் திப்பிலி. அடுத்து துவரம்பருப்பு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். இது 2 தான் கொஞ்சம் நல்லா வறுப்படணும். அதனால் ஃபஸ்ட்டு இது 2த்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், சுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, பூண்டு போட்டு தாளிக்கணும். நல்லா பூண்டு பொன்னிறமாக வரைக்கும் வச்சுருந்து மஞ்சத்தூள் போடணும். கருவேப்பிலை போட்டு தாளிச்சது எல்லாம் போட்டு நல்லா கொதித்த உடனே அரைச்சி புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி சேர்க்கணும். அந்த புளி பேஸ்ட்டு நல்லா சேர்த்து கொதிக்க வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்க்கணும். அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுணும். நல்லா கலந்து விட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதித்த உடனே அடுத்து நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வச்சோன்னே குழம்பு ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி திப்பிலி குழம்போட கோஸ் கூட்டும் பீட்ரூட் சாப்ஸும் செய்திருக்கோம். என் பசங்களும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சளி பிடிக்கும்போது, ஃபீவராக இருக்கும்போது, குழந்த பிறந்தவங்கெல்லாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பால் சுரப்பு இருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.